ஆண்டுதோறும் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு சென்னையில் உள்ள பள்ளி ஒன்றின் முன்னாள் மாணவர்கள் இணைந்து ஆசிரியர் தினத்தை வித்தியாசமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அது தொடர்பான செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சென்னை கீழ்ப்பாக்கம் கார்டனில் உள்ள பாரதிய வித்யாபவன் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்களின் முயற்சியால் ஆசிரியர்களை கௌரவப்படுத்தும் விதமாக நடைபெற்ற சமர்ப்பண் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 22 CBSE பள்ளிகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இங்கு வந்திருந்தனர். இந்த பள்ளியில் படித்த பழைய மாணவர்கள் இடத்தில் நாங்கள் படித்த பள்ளிக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும், இந்த பள்ளி மாணவர்களுக்கும் பள்ளிக்கும் எங்களை வளர்த்து ஆளாக்கிய அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். அதன் பேரிலே இந்த சமர்ப்பண் என்கின்ற இந்த ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்கினோம். சமையல் போட்டி, ஓவியப் போட்டி, ஆடல் பாடல் என சமர்ப்பண் நிகழ்ச்சி களை கட்டியது. இதில் ஆசிரியர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். ஆசிரியையாக பள்ளியிலும் தாயாக வீட்டிலும் பரபரப்பாக இயங்கும் நிலையில் இந்த போட்டி மிகுந்த உற்சாகத்தை அளித்ததோடு மனச்சோர்வை நீக்கியதாகவும் விழாவில் பங்கேற்ற ஆசிரியர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இதில் நான் பார்ட்டிசிபேட் லாஸ்ட் இயர் பண்ணேன். கலந்துனதில் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ரொட்டீன் டீச்சர் ஜாப்லேருந்தும் ரொட்டீன் வீட்டு வேலையிலேருந்தும் ஒரு சேஞ்சஸ் எங்களுக்கு கிடச்சிது. அதில் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. இது என்ன நான் எடுத்துட்டேன்னா, ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொன்னதுனால தாய்லாந்து நாட்டில் நல்ல விரும்பி சில்ட்ரனும் பெரியவங்களும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐட்டமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கணும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஃபுட்டை நான் சஜஸ்ட் பண்ணேன். மாணவர்களுக்கு ஓவிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் சமர்ப்பண் நிகழ்ச்சியில் ஓவியப் போட்டியில் பங்கேற்றனர். இந்த அனுபவம் தங்கள் ஆசிரியர் பணியை மேம்படுத்த உதவும் என்று அவர்கள் தெரிவித்தனர். என்னோட கடைசி அனுபவம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லைஃப்பில் இப்போ திரும்பவும் நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அவ்வளோ நர்வஸாக இருக்குது. அதனால தான் கேமரா பார்க்காம கீழே பார்த்தே பண்ணிகிட்ருக்கேன். நான் இது புது அனுபவமாக இருக்குது. ஏன்னா நம்ம எந்த நிலமையில் இருக்கோன்ற, எந்த அப்டேட்டில் இருக்கோம், பசங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இந்த சில திருத்தங்களை நான் இங்கே நான் திருத்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஆசிரியர் தின கொண்டாட்டத்தில் தங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு விஷயங்களை தேர்ந்தெடுத்த ஆசிரியர்கள் அதில் உற்சாகத்துடன் திறமைகளை வெளிப்படுத்தினர். பாட்டு பாடியும் மாணவர்களுடன் நடனமாடியும் உற்சாகமாக ஆசிரியர்கள் அன்றைய தினத்தை கழித்தனர். குதுப்தீன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.